ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த ஆடியோ லான்ச் வந்து தனி ட்ரெய்லராகவும் படமாக வந்துச்சு. வந்த எல்லாரும் ஒரு தாறுமாறாக பேசினாங்க. அது ராமரில் ஆரம்பித்து ராமர் வந்து தெரில, இந்த ராமருங்க ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷன்ட்ட மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சேன். எனக்கு எப்போ தான் தெரிஞ்சது அந்த ஆளுக்கிட்ட நம்ம கூட்டமே மாட்டோம். ராமர் மாதிரி ஆளை மேடையில் ஏற்றி உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லுப்பானாலே 1 மணி நேரம் பேசுவார் போல இருக்கு. நம்மளாம் உட்காந்து ஜாலியாக கேட்கலாம். முறையாக வேறொரு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன்னா அது இந்த படத்தோடு தான். கவின், உங்கள் வாழ்த்துக்கள் கவின். கவின் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வசீகரமாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க. உண்மையாகவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த தனிநபராக பிடிச்சிருக்கு. இந்த படத்து மேலே நிஜமாக பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த ஃபோட்டோவில் கொட்டுற மாதிரி பணம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொக்கு சாருக்கும் கொட்டட்டும். எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி. ஏன்னா 8 நாள் கூப்பிட்டு போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க. உண்மையாகவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்குது, ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க. ஆண்ட்ரியா, நான் சின்ன வயசில் பீச்சில் சிலை பார்த்தேன், அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன். அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமாக. யூ லுக் சேம். அது எப்படின்னு தெரிலமா. அது உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஃபாரின்லேருந்து ஆளுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும். எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க? சந்திராவை பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நான் நர்சூஸ் காஃபி ஏதோ ஆடில் பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க. அதை ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அதே முன்னாடி இதே மாதிரி முடி இருக்கும். நான் அப்பையும் பார்த்துருக்கேன் யாரா இந்த பொண்ணுன்னு. இப்பயும் அப்படி தான் பார்க்குறேன் யாரா அந்த பொண்ணுன்னு. நாளை பின்ன என் பையனும் பார்ப்பான் போடுது யாரா அந்த பொண்ணுன்னு. நிஜமாவே அதே அழகுமா தெரில. வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா பெட்ரூமில் படுவீங்கன்னு தெரில. வாழ்க நீங்கள் சார். வெற்றி சார் என்னை கூப்பிட்டது ரொம்ப நன்றி சார். எனக்கு அந்த ஐட்டம் சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். விக்ரன் டைமிங்கில் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் எழுதுவீங்க நான் நம்புகிறேன். நான் டைமிங்கு செம்மையாக இருந்தது. திடீர்னு எமோஷன் ஆகும்போது இங்கிலீஷ் பேசுகிறாப்புல ஏன் தெரியல. இன்னமும் நம்ம ஊரில் அந்த பிரச்சனை இருக்குது. உண்மையை பேசும்போது இங்கிலீஷில் பேசினா அது உண்மையாக தெரியும் போல இருக்குது. ஆனாலும் அந்த ஃபார்முலா ரொம்ப நல்லா இருக்குது.